பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று இயேசு சொன்னார். இயேசு கிறிஸ்துவனிடத்திலே ஒரு மனிதன் வருகிறான். அவனுடைய மகன் அசுத்த ஆவியினால் பாதிக்கப்பட்டு அந்த அசுத்த ஆவி அவனை கொல்லும்படி போராடுகிறது. தன் மகனை காப்பாற்ற பல இடத்திலே முயற்சி பண்ணி இருப்பான். ஆனால் மகனுக்கு ஒரு விடுதலை சுகம் கிடைக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு இயேசுவை தேடி அவன் வருகிறான். அவனுடைய சீஷர்களைத்தான் முதலாவது சந்திக்கிறான். இயேசுவின் சீஷர்களால் அந்த பிசாசை துரத்த முடியவில்லை. இப்பொழுது அவன் இயேசுவனிடத்திலே வந்து ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறான். ஆண்டவரே, என் மகன் இப்படி கஷ்டப்படுகிறான், இந்த அசுத்த ஆவி அவனை கொல்லும்படி போராடுகிறது. நீர் ஏதாவது செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனது இறங்கி எங்களுக்கு உதவி செய்யும். முதலாவது அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டான். இயேசுவனிடத்தில் வந்தான். இயேசுவனிடத்திலே ஒரு ஜெபம் பண்ணுகிறான். நீர் ஏதாவது செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனது இறங்கி எங்களுக்கு உதவி செய்யும். அதுதான் அவனுடைய ஜெபம். ஒரு சரியான ஒரு ஜெபமாக தெரிகிறது. அவன் இயேசுவை நோக்கி பண்ணின ஒரு ஜெபம். அந்த சமயத்துல இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆண்டவர் சொல்லுகிறார். அவனுடைய ஜெபத்துக்கு இயேசு என்ன பதில் கொடுக்கிறார் பாருங்க. நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். ஆண்டவர் ஏன் என்ற வார்த்தை அவனை பார்த்து சொன்னார் என்று நீங்கள் பார்த்தால், அவனுடைய இயேசுவை தேடி வந்தான். ஜெபத்தை பார்த்தால் இயேசுவின் மேல ரொம்ப அன்போடு விசுவாசத்தோடு ஜெபிக்கிறதை போல தெரிகிறது. ஆனா உண்மையில் அவனுடைய ஜெபத்திலே ஒரு முழுமையான விசுவாசம் இல்லை. நீங்கள் கவனமாக இந்த பகுதியை வாசித்தால் அவன் ஜெபம் பண்ணின விதத்தை நீங்கள் பார்த்தால் சந்தேகத்தோடு கூடிய ஒரு ஜெபம். அவன் முழுமையான விசுவாசத்தோடு ஜெபிக்கவில்லை. சந்தேகத்தோடு கூடிய ஒரு விசுவாசம் அவனுக்குள்ளே காணப்பட்டாரு. ஜெபத்தை பார்த்தா விசுவாசிக்கிற மாதிரி தெரியுது. ஆனா அந்த ஜெபத்துக்குள்ள ஒரு சந்தேகம் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். அதனாலதான் இயேசு சொல்லுகிறார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். நீ விசுவாசிக்காதபடி அற்புதத்தை பார்க்க முடியாது என்பதாக இயேசு சொல்லுகிறார். உடனே அவன் தெரிந்து கொள்கிறான், தன்னுடைய அவிசுவாசம், தன்னுடைய சந்தேகம் அவனுக்கு உணர்த்தப்படுகிறது. அடுத்த வசனத்துல சொல்லுகிறான், ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று கண்ணீரோடே வேண்டிக் கொண்டான் என்று வேத வசனம் சொல்லுகிறாரு. பாத்தீங்களா? அவனுடைய சந்தேகம், அவிசுவாசம், அந்த சந்தேகத்தோடு கூடிய விசுவாசம் ஒரு முழுமையான விசுவாசம் இல்லை. அதனால ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியாது என்பதை போல பேசுகிறார். அந்த சந்தேகம் என்கிற பாவத்தை அவன் உணர்கிறான். சந்தேகம் என்பது ஒரு பாவம். விசுவாசம் தேவன் எதிர்பார்க்கிற காரியம். சந்தேகம் என்பது ஒரு பாவம். அது தேவனை துக்கப்படுத்துகிற ஒரு காரியம். அவன் சந்தேகப்பட்டதை உணர்ந்து மனம் திரும்புகிறான். ஆண்டவரே, என்னுடைய சந்தேகம், அவிசுவாசத்தை மன்னியும். அவிசுவாசம் என்பது ஒரு பாவம். அதை விட்டு அவன் மனம் திரும்புகிறான். என்னை மன்னியும் என்று கண்ணீரோடே அவன் அறிக்கையிட்டான். என் அவிசுவாசத்தை மன்னியும் என்று கண்ணீரோடே அறிக்கையிட்டு ஜெபித்த போதுதான் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை அவனுக்கு செய்தார் என்பதாக இந்த பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறார்.